Hello everyone, welcome back to my channel. If you are here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு லாங் லாஸ்டிங்கான சிம்பிள் வெட்டிங் கேஸ் மேக்கப் தான் பார்க்க போறோம் அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு. சோ நீங்க கொஞ்சம் மேக்கப்லாம் போடுவீங்க அப்படினா இது உங்களுக்கு சிம்பிள் மேக்கப்பா தான் தெரியும். நீங்க மேக்கப்பே போட்டுக்கிட்டது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் போட போறீங்க அப்படினா இது கொஞ்சம் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் நீங்க எப்படி போடுறீங்க, எந்த டெக்னிக்ல போடுறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய லுக் வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஆல்சோ இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கும் கூட. நம்ம அஃபோர்டபிள் பிரைஸ் ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து லாங் லாஸ்டிங்காக எப்படி ஆக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்கப் லுக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜுவல்லரி பற்றி உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து DiRu Collections அப்படின்ற பேஜ்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்ககிட்ட வந்து எல்லா விதமான ஜுவல்லரிஸும் அவைலபிளாக இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில், குட் குவாலிட்டியில். இவங்ககிட்ட நீங்கள் ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு கூட செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க போடுற ஒரு அப்டேட்லேயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடலை பார்த்து வாங்கிக்கலாம். ஆல்சோ அவங்க வந்து யூடியூப் சேனலுமே வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க புது மாடல் என்ன வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும்னாலும் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேக்கப் லுக் பார்க்க கண்டினியூ பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேஸை நான் வந்து டெர்மோவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளென்சரை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து நல்லாவே லேதர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு கிளென்சர் பார்த்திங்க அப்படின்னா pH வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு கிளென்சர். அண்ட் இது வந்து ரொம்பவே மைல்ட் அண்ட் ஜென்டிலும் கூட. நமக்கு ஸ்கின்ல வந்து ரொம்பவே ஹார்ஷாலாம் இருக்கவே இருக்காது. அண்ட் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கூட இந்த கிளென்சர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளென்சரை போட்டு நல்லாவே என்னோடய ஃபேஸை நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து செம ஸ்மூத்தாக அப்படியே கிளைட் ஆகும். நல்ல ஒரு பேஸ் மேக் பண்ணி கொடுக்கும் மேக்கப்புக்கு முன்னாடி. அதுதான் வந்து எனக்கு அதில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக ஆக்கி கொடுத்துரும். நம்ம ஸ்கின்னை எங்கேயுமே பேட்சி ஆகாத மாதிரி பார்த்துரும். ஸோ அதனால் இதுக்கு மேலே போடுற மேக்கப்பும் வந்து பேட்சி ஆகாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக கிளைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கான ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ப்ரைமர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். அண்ட் இது வந்து எனக்கு எங்கே போர்ஸ் இருக்கோ அங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய நோஸ்க்கு சைடில், நோஸில், ஃபோர்ஹெட்டில் அண்ட் கொஞ்சமாக சின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மீதி கையில் எனக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் என்னுடைய என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதனால் நீங்கள் ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்கப் நீட்டாக லாங் லாஸ்டிங்காக வரும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து மிஸ் கிளேரோட இந்த எவ்ரிடே ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஷேட் வந்து 06 ட்ரூ பீஜ்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு வாட்டி போட்டு நான் என்னுடைய ஃபேஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன் இது வந்து என்னுடைய ஷேட் தானா அப்படின்னு. கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக நான் வந்து என்னோட ஃபேஸில் அப்படியே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சமாக ப்ராடக்ட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய ஃபேஸில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஃபவுண்டேஷன் எப்படி ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கு தனி வீடியோவும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். எதனால் மேக்கப் வந்து பேட்ச் ஆகுது, ஏன் அங்கங்கே திட்டாக இருக்குன்ற மாதிரி எல்லாமே A to Z ஃபவுண்டேஷன் பற்றி அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து என்னுடைய ஃபேஸில், இயர்ஸில், நெக்லேயுமே போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சம் லைட் ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இயர்ஸ் நெக்கையுமே வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. ஸோ நானும் வந்து கரெக்டாக என்னுடைய இயர்ஸ் நெக்லேயுமே போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாமே ஈவன் டோனாக இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கன்சிலருக்கு நான் வந்து maybelline Fit Me கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்னோடய ஷேட் வந்து 25 மீடியம். அண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரியான கன்சிலர். ஸோ இது நான் வந்து ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு அந்த அளவுக்கு டார்க்கான டார்க் சர்க்கிள் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய ஷேட் கன்சிலர் போடுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே ஒரு லைட்டர் ஷேட் கன்சிலர் போட்டுக்கிறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே டார்க்கான டார்க் சர்க்கிள் இருக்குது, பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஷேடுக்கான கன்சிலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஹைலைட்டிங் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டியான பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லாவே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணும்போதும் சரி, கன்சிலர் எதை பிளெண்ட் பண்ணும்போதும் சரி, டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கன்சிலர் எங்கேயுமே மூவ் ஆகாது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான்
வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம க்ரீம் ப்ராடக்ட் இவ்வளோ தான் போட போகிறோம். ஸோ அதனால் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் என்னோடய ஷேட் வந்து 03 பீச். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ஃபைனான பவுடராக இருக்கும். ரொம்ப சூப்பர் கவரேஜ்னு சொல்ல முடியாது, பட் கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து நல்லாவே ஒரு சூப்பரான கவரேஜ் கொடுக்கும். அண்ட் இது ஒரு குட்டியான ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னுடைய அண்டர் ஐஸை மட்டும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து லைன்ஸில் அங்கே க்ரீஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் அங்கே ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் எடுத்து என்னுடைய என்டையர் ஃபேஸையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பவுடர் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலியாக இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையவே பவுடர் ஏற்றிக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து ஐப்ரோஸ் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பக்கம் ஜெல் இருக்கும், ஒரு பக்கம் பவுடர் இருக்கும். ஸோ அந்த பவுடர் பக்கத்துலேருந்து எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்குமே தனியாகவே டுட்டோரியல் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஐப்ரோ, பொமேட், ஜெல், ஐலைனர், அதுக்கப்புறமா காஜல் வச்சு கூட எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம்னு நான் வந்து தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐப்ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். அட் த எண்ட் வந்து நல்லாவே டார்க்காக இருக்கிற மாதிரி திக் பிளாக்காக நான் வந்து எப்போதுமே போட்டுப்பேன். அண்ட் மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ஸ்பூலி வச்சு நல்லாவே வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருவேன். ஸோ தட் வந்து நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக இருக்கும். ஐப்ரோஸ் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிட்ஸை வந்து ப்ராப்பராக செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் யூஸ் பண்ண கன்சிலரே போட்டு என்னுடைய லிட்ஸில் போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண சேம் ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னுடைய லிட்ஸையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா தான் நான் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐஷேடோக்கு நான் வந்து தனியாக எந்த ப்ராடக்ட்டும் வந்து எடுக்க போகிறது கிடையாது. என்னுடைய ஃபேஸ்க்கு ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மிஸ்க்லரோட ப்ளஷ் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஷேடு வந்து 01. ஸோ சேம் ப்ளஷ்ஷை என்னுடைய ஐஷேடோவை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு குட்டியான பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு ஐஷேடோவை அவுட்டர் கார்னரில் போட்டுட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா லைட்டாக நான் வந்து க்ரீஸ்லேயும் கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் சேம் கலரே நான் வந்து என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயுமே போட்டு அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியும் அண்ட் இன்னர் கார்னரில் போக போக கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தரவாக பிளெண்ட் பண்ணாலே போதும். ஐஷேடோ வந்து நீங்கள் எப்படி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தனித்தனி கலர்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு சிங்கிள் பிங்க் கலர் மட்டும்தான், கொஞ்சம் பீச்சிஷ் பிங்க் மாதிரி இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லாவே தரவாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மார்ஸோட ஹைலைட்டர் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுவும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் தான். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கோல்டு ஷேட் எடுத்து கொஞ்சமாக என்னுடைய லிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய திக்காக ஃபாயில் கலர் மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் ரேண்டமாக ஒரே ஒரு வாட்டி எடுத்து பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுவே வந்து நம்மளுடைய ஐஸ் வந்து நேச்சுரலாகவே அந்த ஒரு ஷைன் அண்ட் கொஞ்சம் பிங்க் கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரொம்ப சட்டிலாக நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பென் ஐலைனர் வச்சு நான் வந்து ஒரு ஐலைனர் வந்து கொடுத்துக்கிறேன். லைன் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு விங் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மஸ்காராக்கு நான் வந்து மார்ஸோட இந்த மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். இது இப்போ நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஓரளவுக்கு நான் இப்போ புதுசாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கணுன்றதுக்காக பார்த்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் இந்த மஸ்காரா வந்து நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இது புது மஸ்காரான்றதுனால அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அகைன் ஃபேஸ் மேக்கப்பில் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு சேம் ஐஷேடோக்கு யூஸ் பண்ணேன் மிஸ்க்லரோட அந்த ப்ளஷ் 01 ஷேட் எடுத்து என்னுடைய 2 சைட் சீக்ஸில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸ்லேயும் சின்லேயுமே வந்து கொஞ்சமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஹைலைட்டர் போட்டுக்க போகிறேன். ஹைலைட்டருக்கு நான் வந்து ஐஸ்க்கு யூஸ் பண்ண சேம் மார்ஸோட அந்த ஹைலைட்டர் கிட் இருக்குல்ல ஹைலைட்டர் பேன், அதை எடுத்துகிட்டு என்னுடைய 2 சைட் சீக்ஸில், நோஸில், ஃபோர்கெட்டில், கியூபிட்ஸ் போச்சின்லேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரோ போனையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னருமே வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு நான் வந்து ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து இந்த ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து பிளட் ஆஃப் மை எனிமீஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லாவே டார்க் அண்ட் பிரைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ரெட்டிஷ் மரூன் கலர். ஸோ இது வந்து என்னுடைய சாரிக்கு ஆப்டாக இருக்குன்றதுக்காக இந்த ஷேட் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்சைட்டோட மேக்கப் ஃபிக்ஸர் அடித்து என்னுடைய ஃபுல் மேக்கப்பை நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் ஃபிக்ஸருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்கப்பை ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் மேக்கப் ஃபிக்ஸர் இந்த ப்ரைமர் எல்லாத்தையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப அதிக காசு கொடுத்து தான் ப்ராடக்ட் வாங்கணுன்றது கிடையாது. ஓரளவுக்கு நான் இப்போ காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அண்ட் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்டும் கூட. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த லுக்கை நான் வந்து நல்லாவே டெஸ்ட் பண்ணேன். இது வந்து எனக்கு ஈவினிங் நான் வந்து ஒரு 2 to 3 அந்த டைமில் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த மேக்கப் நான் ரிமூவ் பண்ணும்போது 10:30 to 11 இருக்கும். அது வரைக்கும் இந்த மேக்கப் எனக்கு எங்கேயுமே மூவ் ஆகலை, பட்ஜ் ஆகலை, எதுவுமே ஆகலை. அப்படியே இன்டாக்டாக இருந்தது. நான் சாப்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். அண்ட் இந்த மேக்கப் வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிங், அட் த சேம் டைம் வந்து அஃபோர்டபுளும் கூட. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். See you in the next video. Until then, bye bye, take care.